வெல்கம் டு சூர்யா அகாடமி. நாள் 13க்கு உண்டான கேள்விகளை பாருங்கள். 12 நாள் வரைக்கும் பார்க்காதவங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். அதை கிளிக் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். சரிங்களா? மேக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜாகிரஃபி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, மற்ற டிஎன்பிசி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸும் போட்டிருக்கோம். யூபிஎஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட்டும் இருக்குது. அதுக்கு ஒன்றுனான பிளேலிஸ்ட்டும் செப்பரேட்டாக இருக்குது. அதையுமே சேனல் நேமுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கேள்வி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் 17,000 ரூபாயாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஒரு தொகை என்ன ஆகுது? 3 ஆண்டில் 12% வட்டி வீதத்தில் 17,000 மாறுதான். தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. அந்த தொகை என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இதை எப்படி போடலாம்? ஃபார்முலா படி போனால் எப்படி போடலாம் அப்படின்னா, அந்த தொகை நமக்கு தெரியாது. சரிங்களா? அசல் தொகை நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. அமௌண்ட் 17,000 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அசல் தொகை நமக்கு தெரியாது. ப்ளஸ் சிம்பிளோட ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100. சரிங்களா? இங்கே ஒரு பிரின்சிபல் n, அதாவது வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, ரேட் பார்த்திங்கன்னா 12% சொல்லிட்டாங்க. சரிங்களா? டிவைடட் பை இந்த 100. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணலாம்? பியை காமனாக எடுத்தோம்னா 1 ப்ளஸ் பியை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 3 × 12 டிவைட் பை 100 இருக்கும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2ல் அடித்தோம்னா இங்கே 6, இங்கே 5, 0. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதையும் ஃபர்தராக அடிக்கலாம். 3, இங்கே 25. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? இங்கே 9 இருக்குது. 3 × 3 25 × 1 25. 25 + 9 34 டிவைடட் பை 25 வரும். ஓகே. இப்போ இந்த 34, 25 இந்தாண்ட கொண்டாந்துடுறோம். P = 17,000 25 பை 34 மாறிடும் இங்கேருந்து இந்தாண்ட போகும்போது. இப்போ இதை நம்ம ஃபர்தராக அடிக்கிறோம். சரிங்களா? அடிக்கும்போது இங்கே என்ன ஆகும்? 17 வந்துடும். சரிங்களா? அதாவது 2 17. இங்கே என்ன பண்ணலாம்? 8, அதுக்கப்புறம் ஒரு 1 பாக்கி 5 0 0. திருப்பி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 17ஆலேயே அடிக்கலாம். சரிங்களா? 17 5 5 மிச்சம் 3 5 85. 17 5 0 0. ஸோ 500 × 25. அப்போ 25 × 5 25 5 எத்தனை? 125. இந்த 2 0 இருக்குது. 12,500. சரிங்களா? அப்போ அசல் தொகை எவ்வளோ இருந்திருக்கும்? 12,500 ரூபாய் இருந்திருக்கும். அதிலிருந்து 3 வருஷம் 12% வட்டி விதத்தில் நமக்கு 17,000 கிடச்சிருச்சு. இது ஃபார்முலா படி. சரிங்களா? இப்போ எனக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லை, என்னால் கரெக்டாக போட தெரியல, ஆப்ஷன் வச்சு எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக 17,000 ஆயிடுச்சுன்ட்டாங்க. சரிங்களா? அப்போ டைரெக்டாக ஆப்ஷனில் பாருங்கள். டி ஆப்ஷன் கேன்சல் பண்ணுங்கள் டைரெக்டாகவே. 17,000லேருந்து 17,000 எப்படி இருக்கும்? அப்போ இது கேன்சல். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 13,500. இப்போ 17,000லேருந்து 13,500 கழிச்சா எத்தனை வரும்? 0 0 5 இந்தாண்ட 6 இருக்கும். 3 3,500. 3,500 நம்ம 3 வருஷம் சொல்லியிருக்கோம். அதை 3 எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியுமா? டெசிமலில் வந்துடும். அப்போ இதுவும் கிடையாது. இதையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பி ஆப்ஷன் போவோம். அடுத்தது இப்போ 17,000ல் 12,500 கழிங்க. 0 0 இதில் வர 5, இங்கே 6 இருக்கும், இங்கே 4,500 இருக்கும். மொத்தம் 3 வருஷம் சொன்னாங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபாய். 12%. அப்போ இந்த 12,500 முதல் வருஷத்துக்கு 12%ல் 1,500 வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. 0 0 கேன்சல் ஆயிரும். 125 × 12 எத்தனை? 1,500. ஸோ அப்போ வந்துடுச்சு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே அந்த வேலையை 36 நாள்களில் முடிப்பர் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாள்களில் முடிப்பார் அப்படிங்கிறதான் கேள்வி. முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. 1/12 ஒரு நாள் வேலை. சரிங்களா? இதில் ஏ மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட ஒரு மொத்தம் 36 நாளில் முடிக்கிறாரு. இப்போ ஏவோட ஒரு நாள் வேலை 1/36. சரிங்களா? அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1/36 + b = 1/12. அப்போ b = 1/12 - 1/36. இது இந்தாண்ட போயிடும். இப்போ 12 36க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா கீழே 12 36க்கு 36 தான் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 12 3 4 பேருக்குன்னா
36 அப்போ இங்கே 3 மைனஸ் இங்கே 1 பிறகுனா 36 இங்கே 1 அப்போ 2/36 அப்போ எத்தனை 1/18 வரும். அப்போ எத்தனை 18 நாட்கள். இதுதான் விடை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள், கூட்டு வட்டி சம்பந்தமான கேள்வி. 10,000 ரூபாய்க்கு 8% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 3/4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.25 ஆண்டு கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய் அமௌண்ட்டு 8% ஆண்டு வட்டி கூட்டு வட்டி. ஃபார்முலா என்ன போடுவோம்? ஏ ஈக்குவல் அசல் தொகை பிரின்சிபல் இன்ட்டு 1 + நமக்கு என்ன ரேட் ஆஃப் அதாவது வட்டி விகிதம் 8 / 100 ஹோல் பவர். இப்போ 2 3/4 இருக்கா, முதல் 2 வருஷத்துக்கு பார்ப்போம் சரிங்களா. அந்த 3/4 முக்கால் ஆண்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 வருஷத்துக்கு பார்க்கலாம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ 10,000 ரூபாய். 1 + இதை அடிக்கலாமா, இங்கே 4ஆல் அடிக்கலாம். 2 கீழே வந்து 2 அப்புறம் 5 சரிங்களா. இப்போ 25 1 25 அப்போ 27 அப்படியே போட்டுடலாம். 27/25 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 27/25 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை அடிக்கிறோம். இதை அடிங்க. 25 4 100 அந்த 0 அப்படியே இருக்கும். திருப்பி இதை என்ன பண்ணலாம், 5ஆல் அடிக்கலாம். 5 8 0 திருப்பி ஃபர்தராக 5ஆல் அடிக்கலாம். 1 5 மிச்சம் 3 16 5 80. சரி, இப்போ நமக்கு எத்தனை கிடச்சிருக்குது 27 பெருக்கல் 27 இந்தாண்ட அந்த 16 பெருக்கல் அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் பெருக்குங்க. 7 7 49 மிச்சம் 4 7 2 14 18 2 7 14 மிச்சம் 1 2 4 5 9 12 7 2 9 பெருக்கல் 16 சரிங்களா. இப்போ 4 5 6 2 12 17 மிச்சம் 1 6 7 42 43 1 9 1 2 1 7 4 16 மிச்சம் 1 5 6 4 7 11 அதாவது 11,664 ரூபாய் வந்திருக்கு. எதுக்கு கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கு. இன்னும் 3/4 வருஷம் பாக்கி இருக்கா, அந்த 3/4 வருஷத்துக்கு மட்டும் பார்க்கலாமா. அந்த அசல் தொகையை எழுதி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனி வட்டி மாதிரி இதை நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா 3/4 வருஷம் அப்படிங்கிறதுனால. அதுக்கு சதவிகிதம் எத்தனை 8/100 வருஷத்துக்கு 3/4 அவ்வளோதான். இது சிம்பிள் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது இந்த டே அப்படியே இருக்கட்டும். இதை ஃபர்தராக அடிங்க. என்ன பண்ணலாம், 4 இங்கே 2 இங்கே வந்து 50 சரிங்களா. திருப்பி இது 2ஆல் அடித்தா 25 இது 2ஆல் அடித்தா 5 மிச்சம் 1 8 3 2 வரும். ஓகேவா. அப்போ மீதி என்ன இருக்குது, கீழே வந்து 25 இருக்குது சரிங்களா. இப்போ 25 நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தர் அடிக்கலாம். 25 2 மிச்சம் ஒரு 8 25 3 75 மீதி ஒரு 8 இருக்கும். திருப்பி 25 3 75 அது என்ன ஆகும், மீதி 7 பாக்கி இருக்குது. அப்போ புள்ளி 7 0 ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவோம், 2ஆல் போடுவோம். அப்போ எத்தனை 50 வந்துடும். மீதி இன்னும் 20 இருக்கும் சரிங்களா. அப்போ திருப்பி ஒரு 0 போடணும். 0 போட்டோம்னா 200 வந்துடும் சரிங்களா. 100க்குனா 4 200க்குனா 8 அப்போ 2 3 3.28 ஸோ 2 3 3.28 இந்த 3 பெருக்களை வச்சுக்குவோம். 3 8 24 மிச்சம் 2 3 2 6 8.39 3 699.84. இங்கே ஆல்ரெடி 11,664 ரூபா இருக்கா. நமக்கு என்ன அசல் தொகை 10,000. 10,000 கழிச்சிருங்க. இங்கே எவ்வளோ இருக்கும் 1,664 ரூபா இருக்கும். இந்த 1,664 ரூபாயும் இந்த 699.84 பைசாவையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா விடை கூட்டும் நமக்கு பார்க்கும் போதே தெரியுது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன்னா புள்ளி 84 அப்படியே இருக்குது. கூட்டி பார்த்தா கூட அதே தான் வரும். 3 மிச்சம் 1 10 16 மிச்சம் 1 6 6 12 13 மிச்சம் 1 2 2 3 6 3.84 அப்ராக்சிமேஷன் மெத்தடில் போடலாம். பிரச்சனை என்னென்னா இங்கே வந்து டெசிமலில் நியரஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது. கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஃபார்முலா போட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி 2/15 4/5 மற்றும் 6/15க்கு மீ பெரு பொது காரணியை காண்க. HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் முதலே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் திருப்பி சொல்கிறேன். ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது HCF வந்து நியூமரேட்டர் மேலே இருக்கிறதுக்கு தொகுதிக்கு நியூமரேட்டருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கணும் சரிங்களா. டினாமினேட்டர் பகுதி டினாமினேட்டருக்கு வந்து என்ன பண்ணணும்னா LCM கண்டுபிடிக்கணும். அதான் ரூல்ஸ்.
இப்போ மேலே பாருங்கள் 2 4 6 2 4 6 இதுக்கு வந்து HCF பார்த்தோம்னா எத்தனை வரும் 2 1 2 3 2 மட்டும்தான் வரும். ஸோ மேலே வந்து எனக்கு 2 இருக்கும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ எனக்கு 2/15 தான், சி தான் ஆன்சரு. கீழேயும் பார்த்துடலாம். கீழேக்கு நான் என்ன பண்ணணும் 15 5 15 15 5 15 இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். 5ஆல் போகலாமா I3 1 I3 திருப்பி 3ஆல் போகலாம் 1, 1, 1. ஸோ 5 × 3 15 LCM வந்து 15 வந்துருச்சு. ஆல்ரெடி மேலே வந்து HCF பார்த்தது 2 கீழே LCM பார்த்தது 15 2/15. ஸோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஆன்சர் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். பீகாக் என்பது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, எனில் பீஸ் என்பது என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க, அதில் உண்டான நம்பரும் எழுதிக்கோங்க, ஆர்டர் நம்பர். சரிங்களா? ஃபஸ்ட்டு பீக்கு என்ன போயிருக்கு, இங்கே 31 வந்திருக்கு. சரிங்களா? பியோட எத்தனை ஆர்டர் நம்பர் வந்து 16. அப்போ அந்த 16 2ஆல் பெருக்குனா 32, அதுலேருந்து 1 கழிச்சா 31 வரும். ஸோ பிக்கு 31. சரிங்களா? அடுத்தது ஈக்கு என்ன நடந்திருக்கு, ஈவோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5, அதை 2ஆல் பெருக்குனா 10, 10லேருந்து 1 கழிச்சா 9, அடுத்த நம்பர் 9 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ பிக்கு வந்து 31, ஈக்கு வந்து 9, இந்த ஆர்டரில் இந்த பேட்டர்னில் தான் போயிருக்கு. சரிங்களா? அப்போ பீஸ் நமக்கு தேவையா, பீக்காக்கில் பார்த்தோம், பிக்கு வந்து 31, ஈக்கு வந்து 9. இப்போ இந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஏக்கு. ஏ வந்து என்னது, ஏ வந்து 1, அப்போ 1 × 2, அப்போ 2 - 1 1 வரும். சரிங்களா? அப்போ அடுத்தது 1 வரும். ஸோ இது 3லையுமே இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கலாம். அடுத்த லெட்டர் என்னது, சி. சரிங்களா? சி பார்த்தீங்கன்னா 3, அப்போ 3 × 2 6 - 1 5 வரும். சிக்கு 5 வரும். சரிங்களா? இப்போ சிக்கு எங்கே 5 இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ ஏ தான் ஆன்சர், இதெல்லாம் வராது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிக சரியாக பொருந்துகிற கோளத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் யாது அப்படிங்கிறதான் கேள்வி. கனசதுரம் நான் ஒரு டயக்ராம் போடுறேன், டயக்ராம் பாருங்கள். சரிங்களா? ஒரு கனசதுரம், அதுக்குள்ளே பொருந்துகிற சரியான வட்டம். வட்டம் வந்து நமக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும், மன்னிச்சிருங்க. சரிங்களா? இந்த வட்டம் வந்து சரியாக பொருந்தி இருக்குது ஒரு கனசதுரத்துக்குள்ளே. அப்போ இந்த வட்டத்துடைய மிகப்பெரிய கோடு இருக்குது பார்த்தீங்களா, இணைப்பு கோடு, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், விட்டம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆரம்னு பிரிக்கும் போது 2 பகுதியாக பிரியும், இது ஒரு 6, இது ஒரு 6. ஓகே. இப்போ இந்த வட்டத்துடைய டயாமீட்டர் விட்டம் பார்த்தீங்கன்னா அது இந்த கனசதுரத்துடைய சைடு அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சமமாக இருக்கும். அப்போ இது என்ன வரும், இது ரெண்டையும் கூட்டுங்க, r + r 2r. கனசதுரத்துக்கு ஒரு சைடில் 2rனா எல்லா பக்கமும் அதே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்துக்கு உண்டான விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன, a³ / கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன, 4/3/r³. சரிங்களா? இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 2r இருக்குது. அப்போ 2r³. சரிங்களா? 4/3/r³. சரிங்களா? ஏன்னா இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரேடியஸ் வந்து கேபிட்டல் R³ வச்சுக்கிறோம். இப்போ இந்த கியூப் பண்ணும்போது இங்கே R³ வரும், இந்தாண்ட 8 × R³ இருக்கும், R³ கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே 8 இருக்கா, 4ஆல் அடித்தோம்னா இங்கே 2 இருக்கும். அதாவது 2 / இந்த 3 என்னாவும் மேலே போயிடும், பெருக்கல் 3 / இந்த பை மட்டும் இருக்கும், அதாவது 6/π மட்டும் இருக்கும். சரிங்களா? நமக்கு விகிதம் கேட்குறாங்க. அப்போ விகிதம் என்னது, 6:π. அப்போ விடை என்னது, பி தான் ஆன்சர், பி தான் விடை. சரி, இதுவும் ஒரு ரீசனிங் கேள்வி. இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அது ஆல்ரெடி ஆர்டரும் சொல்லிட்டாங்க, A1 B2 C3 அப்படி Z வந்து 26 வரைக்கும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் இங்கே ஒரு பேட்டர்ன் போயிட்டுருக்கு, இது ரெண்டும் ஒரு பேட்டர்ன், இது ரெண்டும் ஒரு பேட்டர்ன். சரிங்களா? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன பேட்டர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆருக்கு என்ன லெட்டர் வருது பேசிக்காக பார்க்கணும், 18. சரிங்களா? அடுத்து ஜேக்கு என்ன லெட்டர் வருது, 10 + 10. அடுத்து பிக்கு என்ன லெட்டர் வருது, 16. அடுத்தது எல் என்ன ஆர்டரில் இருக்குது, எல்லோட நம்பர் என்ன, 12. மொத்தத்தையும் கூட்டுங்க, 10 20 30 40 42 48 56. சரிங்களா? அப்போ NNLPக்கு பார்க்கலாமா. எண்ணுக்கு வந்து 14வது இருக்குது எண்ணு, திருப்பி எண்ணு தான் 14 + எல் என்னங்கிறது, எல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12
பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16. அப்போ 10 20 30 40 46 48 52 56. ஸோ பேட்டர்ன் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன டோட்டல் வருதோ அதே டோட்டல் தான் இங்கேயும் இருக்குது. அப்போ இங்கே என்ன டோட்டல் வருதோ அதே டோட்டல் தான் அங்கேயும் இருக்கும். சரிங்களா? இப்போது ஒய்க்கு என்ன, ஒய் எத்தனாவது நம்பராக இருக்குது 25 ப்ளஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா 1, டபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை 23, சி வந்து பார்த்தோம்னா 3, எவ்வளோ வருது 20 40 43 48 49 52. ஸோ நமக்கு 52 வரணும். அடுத்ததாக வருது நமக்கு 52 வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். யூ என்ன, யூ வந்து உங்களுக்கு 21 ப்ளஸ் இ என்ன, இ வந்து 5 ப்ளஸ் எஸ் என்ன, எஸ் வந்து 19, ஜி என்ன, ஜி வந்து 7. கூட்டுங்க 20 25 35 39 20 25 35 44 51 52 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணுது, ஏ தான் ஃபாலோ பண்ணுது, ஏ தான் ஆன்சர், மற்ற செக் பண்ணணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. சரி, கூம்புடைய கன அளவு என்ன, கூம்பின் கன அளவு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா? ரெண்டு கூம்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பை R1 ஸ்கொயர் ஹச் டிவைடட் பை பை R2 ஸ்கொயர் ஹச் ஈக்குவல் டு 2:9 கொடுத்தது ரேஷியோ. ஹச்சுக்கு ஏன் நம்ம ஹெச்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஹெச்சில் பாருங்கள், முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும். இரண்டாவது கூம்பை நீங்கள் ஹச்னு வச்சுக்கிட்டா முதல் கூம்பை h/2ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இதில் இருந்து பை கேன்சல் ஆயிரும். இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 வந்து கீழே வந்துடும். இந்த ஹச்சும் கேன்சல் ஆயிரும். அப்போ R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர் பெருக்கல் 2 ஈக்குவல் டு 2/9ன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 வந்து இந்தாண்ட கொண்டு போயிட்டா இங்கே மேலே பெருக்கல் வந்துடும், ஈக்குவல் டு 4/9 இருக்கும். சரிங்களா? அப்போ R1 ஸ்கொயர் டிவைட் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/9. இந்த ஸ்கொயர் அந்தாண்ட போயிடுச்சுன்னா R1 டிவைட் பை R2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/9. என்ன வரும், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2/3 வரும். சரிங்களா? இப்போ ரேஷியோ என்னது 2:3. ஆப்ஷனில் எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக அப்படிங்கிறதான் கேள்வி. சரிங்களா? ஃபஸ்ட்டு டேஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அது முதல்ல இப்போ ஜனவரி, அடுத்தது பிப்ரவரி, அடுத்தது மார்ச். பிப்ரவரி அப்படிங்கிற ஒரு மாதம் வர்றதுனால லீப் இயராக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ லீப் இயராக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற வருஷத்தை 4ஆல் வகுத்து பார்க்கணும். சரிங்களா? 4ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும், 501. எக்ஸாக்டாக இது வந்து வகுபடுது. ஸோ அப்படி 4ஆல் வகுபட்டா லீப் இயரில் பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், 29 நாள் இருக்கும். 4ஆல் வகுபடலை, அது லீப் இயர் இல்லை அப்படின்னா அது 28 நாளாக இருக்கும். சரிங்களா? இங்கே கணக்கில் அது 29 நாள். சரி, இப்போ ஜனவரி 12 அதுக்கப்புறம் மார்ச் 7 உள்ள இடைப்பட்ட நாள் தான். அப்போ ஜனவரி 12ஐயும் மார்ச் 7ஐயும் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஜனவரி 12லேருந்து மீதி 31 நாள் இருக்குமா, ஜனவரி மொத்தம் 31 நாள். 31 நாளில் இப்போ 12 நாள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மீதி 19 நாள் எடுத்துக்கணும். பிப்ரவரியில் இது ஒரு லீப் இயர் அப்படிங்கிறதுனால நம்ம 29 நாள் எடுத்துக்கணும். அடுத்தது மார்ச்சில் நமக்கு 7 நாள் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம 6 நாள் எடுத்துக்கணும். மொத்தம் எத்தனை நாள், 9 9 18 24 2 3 5 மொத்தம் 54 நாட்கள். ஸோ விடை என்னது, சி தான் ஆன்சர். ஸோ இன்றைக்கு உண்டான கடைசி கேள்வி பாருங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம், டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளத்தில் ஆன்சர் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு நாங்கள் சால்வ் பண்ணி காட்டுறோம். சரி, இங்கே என்ன பேட்டர்ன் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 16D7 அப்படி ஒரு நம்பரில் போயிருக்கு. கீழே ஆப்ஷனில் பாருங்கள் 30V 30V 30Vன்னு இருக்குது. அப்போ சென்ட்ரல் இருக்கிறது எல்லாமே V. ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸில் அடுத்த லெட்டர் V தான் வரும், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இதை பார்க்கவே தேவையில்லை. ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் நம்பர் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 16லேருந்து
18 ஆயிருக்கு, 16லேருந்து 18 ஆயிருக்கு, 18லேருந்து 21 ஆயிருக்கு, அதாவது 2 ப்ளஸ் ஆயிருக்கு, 3 ப்ளஸ் ஆயிருக்கு, 21லேருந்து திருப்பி 4 ப்ளஸ் ஆயிருக்கு. அப்போ 24லேருந்து திருப்பி 5 ப்ளஸ் ஆகுமா? அப்போ என்ன வரும்? 30 தான் வரும் ஆப்வியஸ்லி. அப்போ இந்த 29 அடிச்சிருங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இருக்கும். அடுத்த நம்பர் பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக் லெட்டருக்கு அடுத்த நம்பர் 7லேருந்து 10 ஆயிருக்கு, அப்போ 3 ப்ளஸ் ஆயிருக்கு, 10லேருந்து 14 ஆயிருக்கு, 4 ப்ளஸ்ஸு, அப்போ அடுத்தது 5 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, 14லேருந்து 19 5 ப்ளஸ்ஸு, அப்போ ஆப்வியஸ்லி 6 ப்ளஸ்ஸு, 19லேருந்து 6 ப்ளஸ் வந்து எத்தனை வரும்? 25 வரும். ஸோ கடைசியாக 25 தான். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர், பி ஏ கிடையாது. ஸோ ஆன்சர் சி.